அம்சம்லாம் இல்லை தானே? வீடியோவே எடுக்கிறவா? வா 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 அடி ராசி. மாம்சிங்க ரெண்டு குச்சி கேக்குது. ரெண்டு நண்பர்களே, ரெண்டு குச்சி பிரச்சனை இல்ல, காலில் அடிபட்டு இருக்கு, ஜவ்வு நவுந்துருச்சு, காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம், ஓடி போயிட்டு ஓவரா நான் கேட்கிறேன். அதனால வந்துட்டு இருக்கேன். இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஆபா இதை மட்டும் கரெக்டாக குடிக்கிறீங்க. ஜக்கில் தான் குடிப்பாரம்மா. குச்சி உள்ள வச்சு நில்லுங்க, எல்லாம் போட்டோம். இவரு குச்சி ஆட்டி ஆட்டி கால் சந்திலே விட்டுட்டு வர்றாரு இவரு. கவட்டி கடையில் விடுறீ நீ, கவட்டி கடையில் பரவாயில்ல, கவட்டிக்கே விடுறாரு. நம்ம ஒன்றில் பாய்ட்டு வச்சுட்டு ஐயா 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 கலிக்கவையா போட்டுக்கின்றீங்க. இப்போ அல்ட்ரன்ஸுக்கு வரத்துக்கு பண்ணலாம். என்ன வண்டி சைடு பாருங்க, 2 நிமிஷம். ஒருத்தன் படுத்த விட்டான், என்ன படுத்துறேன்னு சொன்னான். டேய் இங்கே போடுறா வென்று, இன்னும் 1 மணி நேரம் ஏறணுமாச்சு, ஒழுங்கா வந்து உக்காருங்க. மட்டும் சொன்னிச்சு. இப்போ நான் கோயிலில் வரேன்னு அமைதியாக இருந்தேன். ஏன்டா பேச அஜய், 4 மலை தான் ஏறிக்குது, இன்னும் வந்து 3 மலை ஏறணும். அதான் இன்னும் 3 இருக்குல்ல. 2டா. 5வது யார் சேர்த்துவா? 5வது முடிச்சிட்டிங்களா? அவ்வளோ முடிய போகுதுப்பா. இவரே ஃபர்ஸ்ட் டைம் தான் வராரு, 10 தடவை வந்த மாதிரி முடிய போகுதுங்கிறாரு. அது வச்சு நீங்க நம்மளாம் அடுத்த ப்ரோக்ராம் வண்டியில் 1 மணி நேரம் நல்லா தூங்குறோம். அதுக்கு மட்டும் எல்லாரும் ஊங்குறது. அதுக்கப்புறம் நல்லா கடையாக நிறுத்தினா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது எது வேணாம். ஆதியோகி என்னது? ஆதியோகி போனா உள்ள சிவலிங்கம் மட்டும் பார்க்க போயிடலாம். உள்ள இப்போ அதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் கட்டணுமா? சிவலிங்கம் ஈஸியாக தானே சொல்கிறீங்க? என்ட்ரியில் இல்லைப்பா, கார் பார்க்கிங் மட்டும்தான். ஆதியோகி வேணாம்ப்பா, அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதியோகினா பெரிய சிலை இருக்குது, அது வேணாம். அதான் அங்கே பாரு, தெரியுது பாரு, தெரியுதா? தெரியுதா? அது வேணாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அன்பே அன்பே சாங் வரும்ல, என்ன படம்? இருப்பாங்களே, உதயநிதி இருக்கிறதா? உனக்காக அந்த படத்துல தெப்ப குளத்துல 2 பேரும் சேர்ந்த அந்த சீன் பார்க்கல. படம் பார்த்தா அந்த சீன் பார்க்கலையா? அந்த குளத்துல போய் குளிக்கலாம். குளத்துலையா? ட்ரெஸ் அவங்களே தருவாங்க. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க 2 பேத்துக்கு நீச்சல் தெரியாது, அங்கேயாவது லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. நீங்க போட்டு அமுத்தி எங்க 3 பேத்தையும் கொண்டு போட்டீங்கன்னா? இல்ல அங்க சவுண்டே போடக்கூடாது. போனோமா குளிச்சோமா எந்திரிச்சு வந்தோமான்னு இருக்கணும். அப்பெல்லாம் அந்த எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் சவுண்டா, நான் கொஞ்சம் அடாவடியான ஆளுங்க. அது ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த கோயில். கத்திட்டு குதிப்போம் நாங்களாம். ஏன்டா கொதுமை தண்ணி பார்த்த உடனே துள்ளி குதிச்சு பெண் குயின்னாட்ட ஓடி போய் எகிரி குதிப்போம், திப்பிரு திப்பிருன்னு. பெண் குயின் மாதிரி. ஆஸ்தமான பேச்சு. மருதமலை போயிட்டு மருதமலை போயிட்டு வந்துடலாம். கார் மேலேயே போகுது. நல்லா சாப்பாடு ஒரு கடையில் சாப்பிட்டு மருதமலை போயிட்டு சிறுவாணி டேம்ல போய் குளிச்சுட்டு கிளம்பலாம். ஆமாம் கரெக்டாக குளிக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டுனா வீட்டுக்கு போகிற வரைக்கும் குளிக்கக்கூடாது. எங்கள் அம்மா செருப்பால் அடிக்க குளிச்சுட்டு போனேன்.
இல்லைன்னா இந்த ரெக்கார்டை போட்டு அம்மாட்ட கட்டணும் நான். எங்கள் ஓட்லேயே பார்க்குறாங்க. சரி சிறுவாணி தண்ணியை போய் குடிச்சிட்டு வரலாம். வேணா வாட்டர் கேனில் 2 டப்பா பிடிச்சிட்டு போயிடலாம். போய் மேட்டூரில் கலந்துருவோம். இல்லை சிறுவாணி தண்ணியில் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமா? 2 லிட்டர் பிடிச்சிட்டு போய் செஞ்சு பார்க்கலாம். நாளைக்கு ரம்ஜான் வேறு. நாளைக்கு ரம்ஜானுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதை முடிச்சு போகலாம்? எல்லாரும் பிரியாணி தின்னுவாங்க, நாம தின்னோம்ல. நாளைக்கு ரம்ஜானு. என்ன நாளைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. எங்கள் ஆஃபீஸில் ஒரு அக்கா இருக்குது, பிரியாணி கேட்கணும். ஞாபகப்படுத்தி விட்டீங்க, நல்ல வேலை. அப்புறம் மெசேஜ் பண்ணி விட்றேன். எங்களுக்கு ஒரு பக்கெட்டு. எனக்கே டிபன் பேஜில் பார்த்தா கிண்ணத்தில் வருதான்னு தெரியல, உங்களுக்கு பக்கிட்டான். வரும் ஊருக்கா வைக்கிறது. சரி கிளம்பலாம். ஷெட்யூல் போட சாப்பிட்றதா சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றலாம். கொஞ்சம் தான் அந்தாண்ட போய் பார்ப்போமா? அந்தாண்ட போய் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகிறதுக்கு இப்படி போப்பா. அதுதான் நானும் யோசிக்கிறேன். நடுக்காட்டில் வந்து அத்துவான காட்டில் ரெஸ்ட் ரூம்ங்கிறாரு, எங்கே கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறேன் நான். இப்படி எந்திரிச்சுன்னு தலை சுற்றுனுச்சு. இருந்துச்சுனாக்கா அப்படியே போயிடுறாங்கப்பா. இப்படி ரெஸ்ட் எடுத்து போகிறதுனா வீக்காகவும் போயிடலாம். போகிறப்ப ரிட்டர்ன் சொல்கிறேன். வெயில் போகிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரத்தடியில் நின்று கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா திப்புருன்னு இறங்கினா இங்கேருந்து பார்க்குறப்ப 4 படி தெரியுது ஜி. அங்கிட்டு போனால் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. பக்கத்தில் போனால் இப்படி செங்குத்தாக இறங்குது. கொஞ்சம் ரிஸ்கியான இறங்குறவங்க இவ்வளோ தூரம் பல்லாகும் பார்க்க முடியல. சொன்ன மாதிரி போய் மருதமலை போய் முருகனை பார்த்துட்டு சிறுவாணி தண்ணி 2 டப்பா பிடிச்சிக்கிட்டு ஒரு டப்பா மேட்டருக்கும் ஒரு டப்பா எடப்பாடிக்கும் அனுப்பிடுவோம். ஒரு டப்பா இதுக்கு கோலாவரி சிறுவாணி தாங்க போய் கலக்குது. மேட்ரு தாங்க டிஃபரன்ஸ். ஆத்தூரில் கொடுத்துடலாம். முட்டை இல்லையா? அங்கே தண்ணி ஊற்றணும் நின்று போயிடும். ஓலாம்பட்டிக்கு ஆத்தூரம் தானே தண்ணி வருது. ஓலாம்பட்டி எங்க இருக்குது, ஆத்தூர் எங்க இருக்குது? ஆத கட்டி அப்படின்னா கீழே போய் விழுந்துருது. மேட்டூர்லேருந்து. ஆமாண்டா, மேட்டூர்லேருந்து நேராக பூலாம்பட்டி தான் இருக்குது. பூலாம்பட்டிக்கு தான் போகுது. கரெக்டாக தான் ஜி. தாமிரபரணி. மேட்டூர் டேம்லேருந்து எங்கே ஜி போகுது? சிங்கம்பரத்தில் ஜோதிகா பார்த்தீங்களாவா? பார்த்தியா? நீங்கள் பார்க்கலையா? சிங்கம்பரத்தில் ஜோதிகாவா? சொன்னதே அவர் தான்ப்பா. நான் எங்கே சொன்னேன், அது அரிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். எங்க சிங்கம்பரத்தில் ஜோதிகா? போன தடவை மணப்பாறை போனப்ப அரிப்பேன்னு சொல்லிட்டுல. அந்த காமெடி இன்னுமா உள்ள? அந்த காமெடி வேணாம் தான் யூடியூப்லேயே கட் பண்ணி விட்டேன். சரி அஜி, வெயில் ஏறும் போல கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு அதுக்கு 2 சப்பாத்தியை போட்டு எல்லாம் பேர் சொறி பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர்? கம்பெல்லாம் தூக்கி டிக்கில போடுங்க. சம்பளமா? கம்பு 10மா? சிரமம் சொல்லலாம். சுடலாமா? சுத்த தெரியும். அப்படி எல்லாம் ஆடி மாசம் வரும். ஆடி மாசம் வந்தா சொல்லலாம். இதாவது மூங்க குச்சின்னு தேங்காய் போடுவீங்க. என்ன இப்போ அந்த குச்சில தான் சுருவணுமா? இதில் சுருவனா வராது. என்னாஜி இப்பெல்லாம் ஹோலி கொண்டாடுறீங்க, இது கொண்டாடுறீங்க. ஹோலி குண்டா? இல்லப்பா, ஹோலி ஹோலின்னு சொல்றா. ஹோலி கொண்டாடுறாங்க, நம்ம அப்படியே இது அது எதுக்கு சும்மா சுற்றி தாண்டி ஆட்டம் டான்ஸ் ஆடுறோம். மாம்ஸ் 6 டிக்கில போடுங்க. மாம்ஸ் சொல்லுப்பா. பரங்சாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குச்சி வந்து 12 ரூபாய் என்னமோ. டிக்கில 10 ஜி. அட டிக்கியை தூக்கிடலாம்பா. 6 அடி ஜி இது. டிக்கி எதுக்கு? டோரை கழட்டி போட்டுடலாம். டோரை தூக்கி விட்டுட்டு வச்சிடண்டித்தான். இப்போ நீ போய் என்ன பண்ணுறா, நேராக போய் டிக்கியில் வை, 10லேருந்து 2 பக்கம் குத்து. அது வெளியே வரட்டு. அவர் தான் கழட்டி போட்டுலாங்கிறாருல. எப்படியாவது இப்போ இந்த 5 குச்சி நீ டிக்கியில் போடுற. இன்னும் சாயந்தரம் அதான் ஒன்று டாஸ்க்கு. 2 அடிச்சுட்டு டேஞ்சர் லைட்டை மட்டும் கழட்டிடுங்க. அதில் சொறி விட்டுருங்க. கழட்டி உள்ள சொல்லி உள்ள சொறி விட்டா இப்படி கை வைக்கிற இடங்குதில்ல, அதில் வழியாக வெளியே வந்துடும் அந்த பக்கம். போற வரல எங்க புடிங்கிட்டு டயர் இந்த ஜன்னல்ல விட்டு இந்த ஜன்னல்ல வெளியே இழுத்துருங்களா? கட்டிடலாம்பா பின்னாடி. இல்ல இந்த ஜன்னல்ல விட்டு இந்த ஜன்னல்ல வெளியே இழுத்துருங்களா? இப்படி கை வச்சு தூங்கிட்டு கூட வரலாம். நான் என்ன பண்றேன், ப்ரொஃபைல் சேனல்ல ப்ரொஃபைல் 2 மீட்டர் சேனல்ல பின்னாடி டிக்கி தூக்கி விட்டு சீட்டு சொல்லுது. டிக்கி தோப்பல்லே வருது அங்கேருந்து, சேலத்துலேருந்து. அது கம்மி தூரம் இங்கேருந்து சேலம். அதே அசன்ட் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதில் தானே நட்டு ரைட்டாக வைக்காம விட்ட டயருக்கு. மனுஷன். சரி வாங்க அங்கிட்டு போயிட்டு. இதே எல்லா ஆயிலுமே இல்லை காணோம். ஸ்டேரிங் ஆயில் இல்லை, அந்த இது இல்லை, கூலட் இல்லை, எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் பங்க அலைகிறோம், எங்கேயுமே கிடைக்கல. தரவே மாட்டேன்னு விட்டானுங்க ஈரோட்டில். ஈரோட இந்த பங்கு என்னது, லாரி அசோசியேஷன் கலர் வேரியன்ட் வேற மாதிரி இருக்கு.